அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே கூறுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வ கதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவம் ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி. சூரத் அன்ஆம் 6வது அத்தியாயம் 112வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இவ்வாறே மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை ஒவ்வொரு தூதருக்கும் பகைவர்களாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஏனைய எல்லா தூதர்களுக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை எதிரியாக விரோதியாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே நமக்கு கூறுகின்றான். இந்த ஆயத்துடைய விளக்கமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஈமானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளின் மூலம் தன்னுடைய ஈமானை அழகுபடுத்திக் கொள்ளுகின்றான், உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றான். முறையாக நாம் தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத்து கொடுப்பது, இவையெல்லாம் நாம் முறையாக செய்தாலும் ஷைத்தான் நம்மை விட்டு சென்று விடுவான் என்று நாம் நினைக்க கூடாது. எவ்வளவுதான் நாம் சிறந்த முறையில் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அந்த அளவிற்கு அதிகமாக ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க முற்படுகிறான் என்பதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம். காரணம், இறை தூதர்கள் எப்படி வணங்கி இருப்பார்கள், இறை தூதர்கள் எவ்வளவு பயபக்தியோடு செயல்பட்டு இருப்பார்கள், இறை தூதர்கள் எந்த அளவிற்கு எல்லா மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கே ஷைத்தான் இருக்கக்கூடிய மனிதர்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள், ஜின்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் விரோதிகளாக இருந்தார்கள். அப்படி விரோதிகளாக இருந்து அவர்கள் செய்த காரியத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் செய்த செயல் என்னவென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபியே உமக்கு முன்னர், சூரத் ஹஜ்ஜில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் 52வது வசனத்திலே, நபியே உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரும் நம்முடைய வேதத்தை ஓதக்கூடிய சமயத்திலே ஷைத்தான்கள் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காமல் இருந்ததில்லை. தமன்னா அல்க ஷைத்தான் என்று சொல்லி காட்டுறான். அவங்களோட உள்ளத்திலே ஓதுவது இறை வேதமாக இருக்கும். அவர்கள் இறை தூதர்களாக இருப்பார்கள். எந்தெந்த தூதரை எல்லாம் சொல்லி காட்டுறான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுத்து அதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா தூதர்களையும் சொல்லி காட்டுகின்றான். நபியே உமக்கு முன் நாம் அனுப்பிய எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய வேதங்களை ஓதும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே வேறு எண்ணங்களை போடுவது, அதனுடைய அர்த்தத்தை வேறு மாதிரி விளங்க செய்வது என்று வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் இந்த ஷைத்தானை அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்தி கொடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது இறை தூதர்களே திருக்குரான் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை மாற்றி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய சிந்தனையிலே அவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் ஷைத்தானுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், இன்று நம்மில் பலரும் நாம் குரானை அதிகமாக ஓதி இருக்கின்றோம், நாம் மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்கின்றோம், நாம் மார்க்க அறிஞர்களாக இருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த வசனங்களை பார்க்க வேண்டும். நாம் மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், நாம் குரானை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிஸ்களாக இருக்கலாம், நாம் திருக்குரானுடைய எல்லா ஆயத்துக்களுக்கும் அர்த்தம் தெரிந்த ஆலிம்களாக இருக்கலாம், நாம் இன்னும் ஹதீசுகளை எல்லாம் படித்த ஹதீசுகளை வல்லுநர்களாக இருக்கலாம், இன்னும் நாம் இவை எல்லாவற்றையும் படித்து எந்த பிரச்சனைக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய முஃப்திகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஷைத்தான் நம்மிடத்தில் வரமாட்டான் என்ற உத்தரவாதம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆகவே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்களை வழிகெடுக்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது சிந்தனையை மாற்றி அமைக்க, நோன்பு நோக்கும் பொழுது தவறுகளை தூண்டக்கூடிய விஷயங்களை செய்ய, அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய நல்ல அமல்கள் செய்யாமல் இருக்க அல்லது செய்யக்கூடிய அமல்களிலே குறைவான நன்மையை அடையக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய ஆற்றல் ஷைத்தானுக்கு இருக்கிறது என்பதை நாம நம்பணும். இதை நாம் நம்பினால்தான் அதற்கு எதிராக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகின்றார்களோ அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற முடியும். எவ்வாறு ஒரு பாங்கு சொல்லும் பொழுது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால், பாங்கு சொன்ன உடனே நாம் ஒது செய்து விட வேண்டும். நாம் ஒது செய்தால் ஷைத்தான் நம்மை விட்டு ஓடி விடுவான். கடமையான தொழுகை நமக்கு தவறாது.
நாம் பாங்கு சொல்லும் பொழுது ஷைத்தான் நம்முடைய காதிலே வந்து போடுவான். இப்போதுதான் பாங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது, இகாமத்துக்கு இன்னும் 20 நிமிடம் இருக்கிறது என்று ஏதோ 2 மணி நேரத்தை போல் காட்டுவான். நாம் தாமதப்படுத்துவோம், பிறகு அங்கே இகாமத்து சொல்லப்பட்டு விடும். அதற்கு பிறகு நாம் உது செய்யும் வரை தொழுகை முடிந்துவிடும். இப்படி நம்முடைய அமல்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர்களை கூட அவன் பின்னுக்கு தள்ளி நன்மைகளை குறைத்து செயல்பட நம் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் சிந்தித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அடிப்படையிலே ஷைத்தானை நாம் பகிரங்க விரோதியாக, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அவன் பகிரங்கமான விரோதி என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவனை எதிர்த்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும். அவ்வாறு கேட்டு பெறுவதன் மூலம்தான் நாம் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெற்று நல்ல அமல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.